ராதாகிருஷ்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த அன்புமணி நீக்கப்பட்டது, இதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தமாகும்? தொண்டர்கள் யார் பக்கம், நிர்வாகிகள் யார் பக்கம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு கட்சி முழுக்க அதாவது கட்சியினுடைய அந்த அமைப்பு எல்லாமே முழுக்க அன்புமணி கையில் தான் இருக்குது. அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது நான் கருதுகிறேன். அப்போ அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பாஜகவோடு ஒரு ரொம்ப சூமமாக இருக்கின்ற அன்புமணிக்கு அந்த கட்சி எழுதி கொடுத்துருவாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக தான் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஞானேஷ்குமார் என்றவர் எதிர்கட்சிகளை கழுவி ஊத்துறாரே தவிர இப்ப ஏதாச்சும் என்ன ஒரு கருத்தை சொன்னாலும் அவர் விசாரணை கூட நடத்த மாட்டேங்கிறாரு. பீகார்ல பார்த்தோம், இப்போ மகாராஷ்டிரால நடந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி கேள்வி எழுப்புறாரு. இப்ப கர்நாடகால லேட்டஸ்டா வந்த விஷயத்துக்கு கூட வாசகம் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அது மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயங்களை ஒரு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப கட்சி நிச்சயமாக அன்புமணி கிட்ட போய்விடும். ஆனால் மக்கள் நிச்சயமாக வன்னிய மக்கள் இன்னைக்கும் பெரியவர் கூட தான் இருக்காங்க, டாக்டர் ராமதாஸ் கூட தான் இருக்காங்க. எனக்கு மாற்றுக்கிறது இருக்காது. அந்த மேபி கொஞ்சம் ஓரளவுக்கு இளைஞர்கள் வேணால் விஜய் அந்த மாதிரி கட்சிகள் கூட போகலாமே தவிர என்னை பொறுத்தவரை இது பெரிய ஒரு நட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வன்னிய மக்களுக்கு தான் நட்டமே தவிர வேற யாருக்கு நட்டம் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. பெரியவர் ராமதாஸ் கூட நட்டம் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. அவரை பொறுத்தவரை கூட தாராளமாக அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் செய்து முடித்தார். மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு, அங்க இருக்கின்ற வன்னிய மக்களுக்கு தெளிவாக இவர் தேரமாட்டார், அதாவது தன்னுடைய மகன் ஒரு விதத்துல தேரமாட்டார் என்ற விஷயத்தை மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஓ, ஆனா இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியோட நீங்க சொல்றீங்க தொண்டர்கள் எல்லாருமே அது டாக்டர் ராமதாஸ் பக்கம் தான் இருப்பார்கள் என்று. இருந்தாலும் இந்த வரப்போற தேர்தலை பொறுத்தவரை இந்த அதிகாரம் மற்றும் அந்த வேட்பாளர்களை நிறுத்துவது மற்றும் கூட்டணி கட்சிகளோட பேரம் பேசுவது உள்ளிட்ட அம்சங்களில் அன்புமணி ராமதாஸின் கைதான் ஓங்கி இருக்கும். டாக்டர் ராமதாஸுக்கு அவர் எதிர்கூட்டணியில் வைத்தால் இந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பிரிய தானே செய்வது. நிச்சயமா அப்படித்தான் நடக்கும். ஆனால் அதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாளைக்கு டாக்டர் ராமதாஸ் இறங்கி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாருனால், அதாவது என் மகன் தேரமாட்டாருங்க, நீங்க அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாருன்னா அது எங்க போய் முடியும்? அது அந்த கட்சியை பின்னோட போயிடலாம். அதான் ராமதாஸ் சொல்றாரு, நான் வளர்த்த கட்சி, நான் செஞ்ச கட்சி, ஒரே ஒரு தனிநபர் எடுத்துக்கொண்டது கட்சி, அது உண்மைதானே? அவரை தாண்டி ஒரு நபர் இந்த அளவுக்கு ஒரு போராடி ஒன்றும் செய்யவில்லை இல்லையா? அப்ப அவருடைய கட்சி இது, அதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அவர் சொல்லுகின்ற விஷயங்களை நிச்சயமாக பெருமளவில் இருக்கின்ற வன்னிய மக்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்றுதான் எனக்கு தெரிகிறது. அதனாலதான் இப்போ அந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த அந்த வன்னிய சங்கத்தை வைத்துக் கொண்டுதான் இவர் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அப்போ வன்னிய அந்த 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 அமைப்பு பெரியவருடைய கையில் இருக்கிற மட்டும் யாரும் ஒன்னும் அவரை தாண்டி ஒரு அந்த நார்தன் பேரட்ல ஜெயிக்க முடியாதுன்னு நான் கருதுகிறேன். குறிப்பாக பாமக இருக்கின்ற கேண்டிடேட்ஸ், அதுவும் அன்புமணி நிறுத்தி வச்ச கேண்டிடேட்ஸ், அவர்களுக்கு அனைவருக்கும் டெபாசிட் போகின்ற ஒரு விஷயம் தான் நான் காண்கிறேன். ஓகே, ஆனா அந்த தந்தை மகனுக்கு இடையேயான நிறைவான கேள்வி சார். தந்தை மகனுக்கு இடையேயான அந்த மோதல் கடைசி வரை அது சமாதானத்துக்கே ஆக முடியாமல் போனதற்கு என்ன மெயின் ரீசன் நினைக்கிறீங்க சார்? பிடிவாதம் தானா இல்ல வேற ஏதாவது? இல்ல, நிச்சயமா இது ஒரு ஈகோ கிளாஷ் கிடையாது. இது நிச்சயமாக பார்ட்டி அதே மாதிரி சொத்துக்களுக்கான ஒரு கண்ட்ரோலுக்கான ஒரு கிளாஷாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக டாக்டரை பொறுத்தவரை டாக்டர் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒழுங்காக நியாயமாக செய்ய வேண்டும் என்று கருதுகிறார். அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் செய்ய வேண்டும், இரண்டாவது குடும்பத்திற்கும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல ஒரு நியாயம் இருக்கிறதாக நான் காண்கிறேன். அதே நேரத்துல அன்புமணி தான் இப்ப எல்லா சொத்துக்களுக்கும் ஏறத்தால பல விஷயங்களுக்கு அறக்கட்டைகள் இருந்து பல விஷயங்களுக்கு இப்ப அவரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இப்ப முன்னணியாக இருக்கிறார்கள். அந்த இடத்துல கூட அதே மாதிரி அன்புமணியினுடைய வைஃபை நிறுத்தும் போதே, எம்பி தேர்தலுக்கு நிறுத்தும் போதே டாக்டருக்கு அதுல பெரிய ஒரு யோசிப்பு கிடையாது. அவங்க நிறுத்தவில்லை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் அத ஒவ்வொன்னா டாக்டர் ஐயா ஒரு விதமாக யோசிக்கிறார். மகன் எல்லாமே தன்னுடைய குடும்பத்துக்கு சேர வேண்டும் என்று யோசிக்கிறார். அந்த அந்த டைவர்ஜன்ஸ் தான் பிரச்சனை வருதாக நான் காணுகிறேன் தவிர இது ஒரு சிம்பிள் ஈகோ கிளாஷோ இல்லை என்றால் தந்தை மகனுக்கு ஒரு முரண்பாடோ இல்லை என்றால் சாதாரண ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்று பார்க்க இயலவில்லை. ஓகே, நன்றி சார்.